மாமா புதுசா இடம் வாங்கிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். சரி நான் போயிட்டு வரேன். நம்ம எங்க இடம் வாங்கணும்? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு புரியலையே. உமா சொல்லுங்க ராணிகோ. ஏதோ ஒரு யோசனையில போயிட்டு இருந்தேன். அதான் உங்களுக்கு கவனிக்கல. பரவாயில்லம்மா. வாழ்த்துக்கள். புதுசா 2 கிரவுண்ட் இடம் வாங்கிருக்கியாமே. யாருக்கா சொன்னா? நான் அப்படி ஒண்ணு இடம் வாங்கலையே. மினி தான் சொன்னா. அதான் உனக்கு சரி வாழ்த்துக்கள் சொல்லுவோமேன்னு சொன்னேன். அப்படியா? சரி நான் நீகிட்ட பேசிக்கிறேன். கேட்ட மறந்துட்டேன். தங்கம்மா இவன் நம்ம உமாலு புதுசா இடம் வாங்கிருக்காளாம்ல. எவ்வளவு பூ கொடுத்து வாங்குனா? ஏமா உமாலா? இல்லையேக்கா. அவ ஒரு இடமும் வாங்கலையே. அட உன் மர்மம் தான் சொன்னா. என் நாத்து புதுசா 2 கிரவுண்ட்ல இடம் வாங்கிருக்கா. தீபாவளி அன்னைக்குன்னு சொன்னாலே. இல்லையேக்கா. என் மாமா என்கிட்ட சொல்லாம ஒரு வேலையும் செய்ய மாட்டல. நம்ம அப்படித்தான் நினைப்போம். கெட்டி கொடுத்த பிறகு பிள்ளைல இப்படிதான் இருக்கும் பாத்துக்க. உனக்கு தெரியாம தான் வாங்கினாலக்கும். நான் அப்படி அவன் நினைக்கலையே. எல்லாம் சொல்லுவான்ல நினைச்சேன். எம்மா என்னமாச்சி? ஏன் இப்படி மூஞ்சி திருப்பிட்டு இருக்கா? நீ பாத்து. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. சொல்லி விடு பரிமளா. பரிமளா பாட்டி, எங்க அம்மைக்கு என்னாச்சு? நீ ஏப்ல அவ கோவம் நியாயம் தானே. நீ புதுசா 2 கிரவுண்ட்ல இடம் வாங்கிருக்கா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஊர்ல. ஆனா உன் தாய்காரிக்கு நீ சொல்லாம வாங்கிருக்கா. வேற அவ மனசு கஷ்டப்படுமா இல்லையா? எம்மா நான் ஒரு இடமும் வாங்கலம்மா. ஊர்ல எல்லாரும் புதுசா இடம் வாங்கிருக்கா வாழ்த்துக்கள்ங்க அவ. ஆனா எங்கம்மா நான் ஒரு இடமும் வாங்கல. யாருன்னு அப்படி சொல்லிட்டு தெரியா? போய் சொல்ல கூடாது. உமாளே உங்க அண்ணியாரி தான் சொன்னா. என்னாச்சு நாத்து? கூப்பிட்டியா? எத்தே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? உங்க மூஞ்சியா இப்படி கோணி போயிருக்கு. அது தங்கம்மாக்கு கோவம். அதான். கோபமா? யார் மேல? உமாள் மேலதான். உமாளே புதுசா 2 கிரவுண்ட்ல இடம் வாங்கிருக்கான்னு சொன்னல்ல. அது தங்கம்மாக்கு சொல்லல போலயே உமா. அதான் தங்கம்மாக்கு கோவம் வந்துச்சு. அண்ணி நான் இங்கனே 2 கிரவுண்ட்ல புதுசா இடம் வாங்கினேன். நீங்க ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கீங்க. தீபாவளி அன்னைக்கு ஒரு கிரவுண்ட பார்த்தோம்ல, அந்த இடத்த பத்தி தான் சொன்னேன். எங்கடி பார்த்தோம்? எனக்கு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. மறந்துட்டியோ? அதான் என்ன தைக்கும் போது பார்த்தோமே 2 கிரவுண்ட் இடம். எங்க மர்மவளே இருக்கு 2 கிரவுண்ட் இடம்? எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல. ஒழுங்கா சொல்லுங்க நீ. உமா, தீபாவளி அன்னைக்கு உன் வீட்டாளுக்கு தலைக்கு என்ன வைக்க போனல்ல, அப்போ அவி தொப்பியை கலத்தினோ பத்தியா? அப்போ அவி தலையில பார்த்தோம்ல ஒரு 2 கிரவுண்ட் இடம், அத பத்தி தான் சொன்னேன். அட போங்க நீ. என்ன நீங்களா சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல பரிமளா பாட்டி. அண்ணி வந்து என் புருஷன் தலையில விழுந்திருக்க வழுக்கு இடம் பார்த்துட்டு 2 கிரவுண்ட் இடம்னு சொல்லிருக்காங்க. அடியாத்தி என்ன சொல்ற உமாலி? உன் புருஷன் மண்டையில வழுக்கு விழுந்துட்டா? ஆமா பரிமளா பாட்டி. அந்த கதையை கேக்கியே. அதனால தான் என் மாமா காலையில இருந்து ராத்திரி வரையும் ஒரே தொப்பியோடயே திரிறாரு. என்ன தங்கம்மா இது? மாப்பிளை சரி பார்க்காம தான் உமாக்கு கெட்டிக்கிட்டியா? இதெல்லாம் பார்த்து கெட்டி கொடுக்க கூடாது. உமாளுக்கு பாரு கரு கருன்னு எவ்வளவு முடி இருக்கு. அவளை போய் இப்படி சொட்டையான பையனுக்கு கொடுத்துருக்கா. அது நடந்துட்டு இனி என்ன பண்ண முடியும் பரிமளா பாட்டி? ஆமாக்கா, எங்களுக்கு முதல்ல தெரியாது. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் கழிச்சு தான் என் மாமா கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா உமாளே சும்மா சொல்ல கூடாது. நான் கூட நீ பெரிய கோவக்காரின்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஏமாத்தி சொட்டைய தலைய கட்டி வச்சாலும் அவர் கூடயே குடும்பம் நடத்துற பத்தியா? நீலா நல்ல வருவமா. எனக்கு முதல்ல கொஞ்சம் கோவம் தான் வந்துச்சு பரிமளா பாட்டி. ஆனா நான் அதே பெருசா யூஸ் பண்ணிட்டேன்ல. இப்போ என் மாமோய் என் கால அடியில. இப்போ நான் நிப்பாரு, உட்கார்னா உட்கார்வாரு, மல்லாக்க படுறதுன்னா அதே பண்ணுவாரு. என்ன அவர் பிடி என் கையில இருக்கும். ஓ அப்படியா? ஆமா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அவர் எப்படி இருந்தாரு தெரியுமா? எத்தே மேல பாருங்க, அப்பதான் ஃபிளாஷ்பேக் தெரியும். சரி மருமகளே. மருமகனே, என் மகா உங்களை நல்லா பாத்துக்கிடுவா. அதே மாதிரி நீங்களே என் மகளை கண் கலங்காம பாத்துக்கோங்க. அல்லாதீங்க தே, அண்ணே நாத்து நல்லா பாத்துக்கிடுவாங்க, கவலைப்படாதீங்க. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லா பாத்துக்கிட்டீங்க. உங்களை நம்பிதான் என் தங்கச்சி விட்டுட்டு போறோம். அவ பாவம், ரொம்ப சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. ஆமா, என் மவளுக்கு சூதுவாதவே தெரியாது. அவ்வளவு நல்ல மனசு. என் மவளை நல்லா பாத்துக்கிட்டு மருமகனே. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா அல்லாதம்மா. டெய்லி ஃபோன் பண்ணுமா. எம்மா நேரம் ஆச்சு, வாங்க கிளம்புவோம். வீட்டு வர பக்கா. செல்லப்பட்டி ஃபீல் பண்ணிட்டே இருக்காதம்மா. நம்ம நாளைக்கு போவோம் உங்க அம்மா வீட்டுக்கு, சரியா? வா, மாமா பக்கத்துல வந்து உட்காரு. ஐயோ வேண்டாம் அத்தா. உங்க பக்கத்துல நான் எப்படி உட்கார்றது? வேண்டாம். பரவாயில்ல, உட்காரு செல்லப்பட்டி. இல்ல மாமோய், நீங்க உட்காருங்க. நான் உங்க முன்னாடி எப்பவுமே நின்னுகிட்டே இருப்பேன். அதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை. எப்போ எவ்வளவு அடக்கொடுக்கமா, எவ்வளவு தங்கமான பொண்டாட்டியான காமிச்சிருக்கா. ராஜேஷ், நீ கொடுத்து வச்ச வேண்டாம். 2 நாட்களுக்கு பிறகு மாமோய், இன்னைக்கு இட்லி பண்ணவா தோசை பண்ணவா? என்ன இட்லி தோசையா? இட்லி தோசைலாம் சாப்பிட்டு ஒரே போர் அடிச்சிட்டு. உமா, ஏதாவது வெரைட்டியா பண்ணா? வெரைட்டியானா என்ன மாமோய் பண்ணனும்? சிக்கன் கட்லெட், அப்புறம் சாண்ட்விச், பிரெட் டோஸ்ட், அப்படி ஏதாவது வெரைட்டியா பண்ணா? அது வந்து மாமோய், எனக்கு பெருசா சமையல்லாம் வராது மாமோய். எனக்கு இட்லி தோசை இதுதான் செய்ய வரும். என்ன வரைக்கும் சமையல்லாம் ஒழுங்கா பண்ண தெரியாதா? உங்க அம்மா ஏமாத்தி என் தலையில கட்டி விட்டாவல, இப்படியா இருக்கணும்? இந்த பாருமா, நான் சமையல் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாம் ஒழுங்கா வெரைட்டியா எனக்கு பண்ணி தரணும் பாத்துக்க. எல்லாம் நீ கத்துக்க. பொட்டப்பில்லைனா எல்லாம் சமைக்க தெரியணும். இல்லனா உங்க அம்மாட்ட கேட்டு நீ படிச்சுட்டு வந்துக்கணும். கல்யாணம் முடிய போதுன்னு தெரியுதுல, அப்போ உங்க அம்மா அதெல்லாம் சொல்லி தர மாட்டாவளா உனக்கு? இல்ல மாமோய், இந்த அம்மா கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டாங்க. உங்க அம்மா உன்னை செல்லமா வளர்க்கல, குள்ளமா தான் வளர்த்துருக்காவ. மாமோய், நான் யூடியூப் பார்த்து எல்லாம் படிச்சு உங்களுக்கு பண்ணி தரேன் மாமோய். கோவப்படாதீங்க.
நீ எதை பார்த்து படிப்பியோ இல்லன்னா எங்க அம்மாட்ட கேட்டு எல்லாம் படிச்சுக்க. மொத்தத்துல எனக்கு ஒழுங்கா வந்தாவணும் சாப்பாடு, அவ்வளவுதான். சரி மாமோய். 2 மணி நேரத்திற்கு பிறகு உமா உமா 2 மணி நேரம் ஆச்சு. தோசை சுட்டு வரேன்னு போன ஆளுக்கான இறங்கினதா? 2 தோசை சுடுறதுக்கு உனக்கு 2 மணி நேரமா? இல்ல மாமோய், உங்களுக்கு வேண்டி வெரைட்டியா 4 சட்னி பண்ணேன். அது நேரம் ஆயிட்டு. சரி சாப்பிட்டு பாப்போம். ச்சே, ஒரு சட்னி கூட உருப்படியா இல்ல. தக்காளி சட்னில ஒரே உப்பா இருக்கு, வெங்காய சட்னில ஒரே காரமா இருக்கு, இந்த புதினா சட்னில ஒரே பச்சை வாசனையா இருக்கு. என்னத்த பண்ணா 2 மணி நேரமா நீ? சாரி மாமோய், முத வாட்டி உங்களுக்காண்டி ஆசையா பண்ணேனா கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டு. கத்துக்கிட்டேன் மாமோய் எல்லாம். சரி, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறேன். நீ எப்படி சமையல் படிப்பியா எனக்கு தெரியாது. உங்க அம்மாட்ட போய் படி, இல்லன்னா எங்க அம்மாட்ட போய் படி. ஆனா நாளையில இருந்து எல்லாம் உருப்படியா பண்ணணும் சொல்லிட்டேன். சரி மாமோய். நான் சாப்பிட்டு முடிக்கிற வரையும் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பியா? என்ன மாமோய் பண்ணணும்? பாரு, எனக்கு எவ்வளவு வேர்க்குது பாரு. போய் அந்த டேபிள் ஃபேனை கொண்டு வா, கொஞ்சம் காத்து வாங்கிட்டு. சரி மாமோய், நான் எடுத்துட்டு வரேன். ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டிய இருக்கு. என்ன நீ தான் பிள்ளைய வளர்த்தாவளோ தெரியல. அறிவே கிடையாது உனக்கு. அங்க கொண்டு போய் ஃபேனை வச்சா எனக்கு எப்படி காத்து வரும்? காத்து வர்ற மாதிரி ஃபேனை வை. சரி மாமோய். அது வந்து செல்குட்டி, எனக்கு சின்ன வயசுலயே கொஞ்சம் அதிகமா முடி கழிஞ்சு இப்படி ஆயிட்டு பத்த. அப்ப இது நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கல்யாண மணமேடையிலேயே தூக்கி போயிட்டு வரும்போதே எனக்கு டவுட் தான். இல்ல செல்குட்டி, நிறைய பொண்ணு இதுல எல்லாம் தட்டி போச்சு. அதுலயும் இந்த மாமனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சா, அதான் மட்டும் சொல்ல முடியல உண்மையை. இந்த சொட்ட மண்டைய வச்சிட்டு தான் இவ்ளோ அதிகாரமா? மன்னிச்சிரு செல்குட்டி, இந்த மாமனை பிடிச்சதால நீ கல்யாணம் பண்ணா. இந்த மாமனை விட்டு போயிடாத. நீ எப்படி சமையல் பண்ணி தந்தாலும் எனக்கு சரிதான். நீ எதை போடுறியோ அதை தின்னுட்டு வாய் மூடிட்டு கிடப்பேன். அந்த பயம் இருக்கட்டும். இனிமே நீ அதிகாரம் பண்ற வேலையை வச்சிட்டீங்க, அவ்வளவுதான். அப்புறம் செல்குட்டி, ஒரு ரிக்வெஸ்ட். என்ன என்ன ரிக்வெஸ்ட்? என் தலையில இப்படி வழுக்கையா இருக்கிறது யார்கிட்டயும் சொல்லிடாத. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. என் பேச்ச கேட்டுட்டு ஒழுங்கா இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் பேச்ச மீற ஆரம்பிச்சீங்க, அவ்வளவுதான். ஊருக்குள்ள நானே போஸ்டர் அடிச்சு ஒட்டி விடுவேன். சரி செல்குட்டி, சரி. சரி, என்ன அழுதுட்டே நிக்கீங்க? போதும், கண்ணை தொடச்சிட்டு போய் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. வயிறு பசிக்கு. சரி செல்குட்டி, இந்த இப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நான் எப்பலாம் கேட்கேனோ அப்பலாம் மட்டன் பிரியாணி வந்துரும். அதே மாதிரி என் பேச்ச கேட்டு நடக்காரு. ஓ இதுக்குள்ள இவ்வளவு இருக்கா? சொந்தங்களே, நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா, வீடியோ பாருங்க, பணத்தை வெல்லுங்க. போட்டியின் கேள்வி கேட்கலாமா? முதல் கேள்வி, நாத்து தன் வீட்டுக்காருக்கு என்ன சமைத்து கொடுத்தார்? திருப்பி ரிப்பீட் பண்றேன். நாத்து தன் வீட்டுக்காருக்கு என்ன சமைத்து கொடுத்தார்? இரண்டாம் கேள்வி, வீடியோவில் வழுக்கை மண்டை இருந்தது யாருக்கு? திருப்பி ரிப்பீட் பண்றேன். வீடியோவில் வழுக்கை மண்டை இருந்தது யாருக்கு? சொந்தங்களே, வீடியோ ஃபுல்லா பாருங்க. 2 கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோக்குள்ள தான் இருக்கு. கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க.